விஜய் அவர்களை பிடிக்காதவர்களும் இருக்காங்க. ஆமா. இப்போ எப்படி வந்து கலைஞர் மேடையில் அஜித் ஏறி மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்குனாரோ, அதே மாதிரி இந்த மேடையில் யாராவது ஒருத்தர் வேணும்னே ஒரு சலசலப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னு வைங்களேன், அது தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்களுடைய கோரிக்கையோ அல்லது இவங்களுடைய விருப்பத்தையோ அவர் காதலியே வாங்கலை. இது வரைக்கும் அப்படி தான் இருக்கார் அவர். இவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவரை சந்தித்து எப்படியாவது ஒரு டேட்டை வாங்கி பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணிடணும்லாம் நினைக்கிறாங்க. அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதிகபட்சம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நடிகர் சங்க பணிகள் வந்து மேக்சிமம் முடிவடைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது. இதையெல்லாம் முடிச்சுட்டு இந்த நடிகர் சங்க திறப்பு விழாவை முதல்வர் விஜய் அவர்களை வச்சு திறந்தாங்கன்னா அது பொருத்தமாக இருக்கும். அங்கே வந்து இந்த நடிகர்கள் நடிகைகளுக்கு மத்தியில் அவர் நின்று அவர் சில வார்த்தைகள் பேசும்பொழுது அது வேணா பொருத்தமாக இருக்குமே தவிர, அவர் தனியாக கொண்டு வந்து ஒரு பெரிய விழா நடத்தி மாநாட மயிலாட மாதிரிலாம் நடத்துனாங்கன்னு வைங்க, அது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும்.